கொள்கை பரப்பு செயலாளர்கள் கட்சியில இருக்காங்க. ஆனா அவனை எவனுமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னைய தான் எல்லா சேனலும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க கூப்பிடுறப்பெல்லாம் அங்க நான் பிஸியா இருந்ததுனால என்னால வர முடியல. அவன் சொல்லும்போது சொன்னீங்களே, புளிய மரத்துல இருக்க, அரச மரத்துல இருக்க, ஆணி மரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. அதனால சரி நீங்க மரம் ஏறிட்டு இருக்கீங்கனால விட்டுட்டேன் நான் உங்கள. இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு. மரம் ஏறுறோமா? நீங்க தானங்க சொன்னீங்க. நாங்க அணிலு, நாங்க அப்போ மரத்துல தான் இருப்போம்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. இல்லைங்களா? சரி சார், விடுங்க சார். நம்ம பேச்ச ஆரம்பிப்போம் சார். மாமல்லபுரத்துல உங்க தலைவர் பேச ஆரம்பிச்சாரு. எனக்குள்ள ஏதாவது அழுத்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் சொன்னாரே, அழுத்தம் இருக்குன்னு தானே சொன்னாரு. அவர் கேட்டாருங்க. கேட்டோன்னே அவரே இல்லைன்னு வரையும் சொல்ல வந்தார். அழுத்தத்துக்கெல்லாம் அசைஞ்சு போற மூஞ்சா இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ இப்படி கையை கட்டி பேசுனதை நம்ம என்னன்னு சொல்றது? ஏங்க எந்த காலத்துல, அதாவது ஒரு விஷயங்க, ஒரு எங்க தலைவன் நடிகனா இருக்கிறப்ப நடந்த சம்பவங்களா இப்ப பேசிட்டு இருக்கீங்க. நடிகன் வந்து ஒரு விஷயங்க, நடிகன்ங்கிறப்ப எந்த வேஷமும் போடுவோம். புரியுதுங்களா? ஜோக்கர் வேஷமும் போடுவோம், புலி வேஷமும் போடுவோம், சிங்க வேஷமும் போடுவோம், காமெடி வேஷமும் போடுவோம். ஆனா அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் வேஷம் போட முடியாது. அப்ப இந்த வேஷம் கர்நாடகா படத்துல வர்ற செந்தில் வேஷமா? ஏங்க அப்ப நீங்க சொல்றது வந்து இந்த ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் கெஞ்சினது தானே சொல்றீங்க. புரியுதுங்களா? அது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்ட் அப் காமெடி. ஸ்டாண்ட் அப் காமெடி. ஆமா. ஓகே. அந்த நேரத்துல வந்து தலைவர் அழுதாதான் அந்த மூவ்மெண்ட்லாம் நடக்குங்கிறது மாதிரி இருந்தது. சரி, இதையும் நாங்க நம்பி தான் தொலையணும். என்ன செய்ய? ஏங்க உண்மைங்க அது. அது நடிப்பு. அது முழுக்க நடிப்பு.